அவன் தாகம் தணிந்த உடனே மீண்டும் எழுந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த தண்ணிக்கு தான் என் ஹக்கோர், என் ஹக்கோரி என்று தமிழ்ல இருக்கிறது, ஆங்கிலத்தில் என் ஹக்கோர் என்று இருக்கிறது. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு விஷயம் பாடுவோமா? என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவி. சி மைனருக்கு போயிருவோமா? உற்சாகமா பாடுவோமா? சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. எத்தனை பேர் தாகமா வந்திருக்கிறீங்க? பாடுங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என் ஹக்கோ, என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நீங்க சொல்லுங்க. என் ஹக்கோ, என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவி. என்ன ஹக்கோர்னா கூப்பிடுகிறவர்களுடைய ஊற்று. ஆமென் சொல்லுங்களேன். யார் யாரெல்லாம் இன்னைக்கு கூப்பிடுறீங்களோ அவ்வளவு பேருக்கு அவர் ஊற்றாய் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களுக்குள் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி வரப்போகிறார். கூப்பிடுகிறவர்களுடைய ஊற்று. கேட்கிறவர்கள் அல்ல, பார்க்கிறவர்கள் அல்ல, கூப்பிடுகிறவர்கள். சேர்ந்து கூப்பிடுங்க. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளர், தாகம் தீர்ப்பவரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே. ஓ thank you அப்பா. ஆவியானவரே, இருள் நிறைந்த, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். சொல்லுங்களேன். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்து. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே. இன்னொரு விஷயம் சொல்லுங்களேன். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே. கூப்பிடுங்க. என் ஹக்கோ, எந்த துணையாளரே,
தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே என் அக்கோர். தேங்க்யூ அப்பா. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. தலைக்கு மேல கைதட்டி ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவர் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவர் உம்முடைய கிரியைகள் நடக்கட்டும். இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், ஆவியானவரே. பலத்தினால் முடியாதப்பா, பராக்கிரமத்தினால் முடியாதப்பா. ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில், இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், கலங்க திகைக்க. காரணம் எஸ்அப்பா, நீங்க கூட இருக்கிறீங்கப்பா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்து. வார்த்தையாலே, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே. கூப்பிடுகிறவருடைய ஊற்று என் அக்கோ, நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கு. தேங்க்யூ அப்பா. கூப்பிடுகிறோம் அப்பா, கூப்பிடுகிறோம், கூப்பிடுகிறோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே. கூப்பிடுங்க ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவர். வாய் திறந்து ஆவியானவரே கூப்பிடுங்க. ஆவியானவரே, 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 ஆவியானவரே ஊற்றப்பட வேண்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. தாகமான வறண்ட நிலங்கள் ஒவ்வொன்று மேலேயும் ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும். தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலங்களிலே ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும். ஊற்றுங்கப்பா, 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 ஊற்றுங்க, ஊற்றுங்க. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ. சொல்லுங்களேன், சோர்ந்து போகும், சோர்ந்து நேர பலனை, சத்துவமில்லா, சத்துவமில் வேளையில் அதை பெருக. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, சோர்ந்து போகும், சோர்ந்து போகும் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை. இப்ப சொல்லுங்க, பலன் அடைந்திடுவேன், பலன் அடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், உயர பறந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், பலன் அடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், பலன் அடைந்திடுவேன். தேங்க்யூ அப்பா. இது ஊழியக்காரங்களுக்காகவே எழுதின பாட்டு. ஊழியக்காரங்களுக்கு கூட சில நேரம் சோர்வு வந்துடுது. எவ்வளவு அடுத்தவங்களை உற்சாகப்படுத்தினாலும், எவ்வளவு அடுத்தவங்களை தூக்கி விட்டாலும், சில நேரத்தில் சிம்சோன் போல என் கையால எவ்வளவு ரட்சிப்பை செஞ்சீங்க,
கடைசியில தாகத்துல நான் சாக போகிறேன் என்ற மன அழுத்தத்திற்குள் போகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களை மீண்டும் தூக்கி எடுக்கிற என் ஹக்கோ நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இன்று ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு புது பலன் அடைய போகிறோம். ஹalleluya. கை தட்டி சொல்லுங்க ஹalleluya. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை சத்துவமில்லா வேளையில் அதை பெருக சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை பெறுகின்றீ சத்துவமில்லா வேளையில் அதை இப்ப சொல்லுங்க பலன் அடைந்திடுவேன், பலன் அடைந்திடுவேன், உயர பறப்பேன், உயர பற. இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு உயரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இது உனக்கு முடிவல்ல. நீ சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கையை அறிவிப்பா. பலன் அடைந்திடுவேன், பலன் அடைந்திடுவேன், உயர பறப்பே, பலன் அடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. என் ஹக்கோ, என் ஹக்கோ, நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் ஆவியானவரே, என் ஹக்கோ, நீர் எந்த துணையாளரே, ஜீவத்தன் நீரே. கை உயர்த்தி ஆவியானவரே, தாகமா வந்திருக்கிறப்பா, தாகமா வந்திருக்கிறப்பா, ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே ஊற்றுங்கப்பா, உன்னதத்தில் இருக்கிற பலத்தால் இடை கட்டுங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே. ஏசாயா 44 ஏசாயா 44 1-2 சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல், நான் உன்னை உண்டாக்கி உன் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கி நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்த நான் தெரிந்து கொண்ட என் யெஷூரனே, நீ பயப்படாதேன்னு சொல்ற. நீ பயப்படாத. நீ இன்னைக்கு 3ஆவது நாளாவது எனக்கு ஏதாவது நடக்குமா, இந்த கூட்டத்தில் என் தலையெடுத்து மாறுமான்னு பயத்தோட வந்திருக்கிற நீ பயப்படாத, நீ பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்லுகிறா. பயந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. 2ஆம் வசனத்துல பயப்படாதேன்னு சொன்ன அதே வார்த்தை தொடர்கிறது. 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் நான் என் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலங்களிலே ஆறுகளை ஊற்றுவேன். எத்தனை பேர் அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? இந்த 3வது நாள் ஒருவர் கூட பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெறாமல் வீடு திரும்ப முடியாது. எல்லா தாகம் உள்ளவர்கள் மேல் அவர் ஊற்ற போகிறார், ஊற்ற போகிறார், ஊற்ற போகிறார். இப்பொழுதே ஊற்ற போகிறார், இப்பொழுதே ஊற்றப்படுகிறார், ஊற்றப்படுகிறார், ஊற்றப்படுகிறார். உன்னதத்தில் உள்ள பலன். இது ஒரு மனுஷிக பலன் அல்ல, இது ஒரு மனுஷிக பலன் அல்ல, உன்னதத்தில் இருக்கிற பலன், தேவ பலன், தேவ பலன். ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் அந்த நிறைவை பெறுகிறவர்கள் புதிய பாஷை பேச தொடங்குவீர்கள். ஊற்றப்படுகிறார், 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 ஊற்றப்படுகிறார். பின் பகுதியிலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, வல்லமை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. சிலர், நான் என்னுடைய ஆசை எல்லாருமே நம்ம பாடணும், எல்லாருமே கூப்பிடணும். ஆமென். யாராவது திருப்தியா இருக்கீங்கன்னா, ஒரு மூத்த ஊழியர் இப்படி சொன்னார். ஒரு மூத்த ஊழியர், வெரி சீனியர் மேன் ஆஃப் காட், வயது சென்றவர் சொன்னார், திருப்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு வந்துருச்சுன்னா அன்னைக்கே நீ இந்த உலகத்தை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொன்னார். என்னைக்கு என் வாழ்க்கையில ஐ ஆம் இனஃப், ஹோலி ஸ்பிரிட்ல ஐ ஆம் இனஃப் அப்படின்னு சொல்ற நிலை வருகிறதோ, அன்னைக்கு எனக்கு இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம், என்னை எடுத்துருங்க ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு திருப்தி அடைகிறீர்கள் என்றால் அது ஒரு சாபம், அது ஒரு கேடு. நீங்கள் யாராக இருந்தாலும் கூப்பிடுகிற நாள் இது. கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் பறக்கிற உயரம் அல்ல கர்த்தர் உங்களுக்கு தீர்மானித்தது. புது பலன் அடைந்து உங்களை இன்னும் அதிக உயரத்தில் பறக்க வைக்க விரும்புகிறார். கைகளை தட்டி ஜீசஸ்னு சொல்லுங்க. ஜீசஸ்,
ஜீசஸ். கை தட்டி ஜீசஸ்னு சொல்லுங்க. கூப்பிடுங்க. என் அக்கோர் நீர் எந்த துணை. கூப்பிடுங்க. தாகம் தீர்க்கோ. ஊழியர்களை கூப்பிடுங்க. என் அக்கோர் ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். கூப்பிடுங்க. ஆவி, இது உங்களுக்கான நேரம். கூப்பிடுங்க. ஆவியானவர். சோர்ந்து போகும் நேரத்தில், சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ. சத்துவமில்லா, சத்துவமில்லை வேளையில் அதை பெருக செய்கின்றே. சோர்ந்து பலனை தருகின்றீ. சத்துவமில்லா, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்ற. பலனடைந்திடுவேன்னு சொல்லுங்க. பலனடைந்திடுவேன். உயர பரப்பே, நான் மடிந்து போவதில்லை. பலனடைந்திடுவேன். உயர பரப்பேன். உயர திரும்ப திரும்ப சொல்லுவோம். பலனடைந்திடுவேன். தேங்க்யூ அப்பா. பலனடைந்திடுவேன். என் அக்கோர்ல கூப்பிடுங்க. என் அக்கோ, என் அக்கோ துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஊற்றிடுமே உங்க வல்லமையை, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமை ஊற்றிடுமே, ஊற்றிடுமே உம் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை அருவது அதிக நிச்சயம். கேளுங்க, கேளுங்க. ஊற்றுங்கப்பா, 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 ஊற்றுங்கப்பா. இப்பொழுது, 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 இப்பொழுது ஊற்றப்படுவீராக, 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 ஊற்றப்படுவீராக. ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பல, தேவ பல, தேவ பல, தேவ பல. சாட்சியாய் வாழ பண்ணுகிற பல, சாட்சியாய் வாழ பண்ணுகிற பல. இந்த காஞ்சிபுரத்திற்கு நீர் குறித்த நாள், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினா உம்முடைய தாவீதுகளை நீர் அபிஷேகம் பண்ணுகிற நாள். ஒவ்வொரு தாவீதையும் கர்த்தர் எழுப்புவீராக. தள்ளப்பட்ட கல்லெல்லாம் கர்த்தர் மீண்டும் தூக்கி எடுப்பீராக. விழுந்து போன தாவீதின் கூடாரங்கள் மீண்டும் எடுப்பிக்கப்படட்டும். வல்லமை, 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 பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, 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 வல்லமை. மைதானம் முழுவதும், மைதானம் முழுவதும் தேவனுடைய வல்லமை. மைதானம் முழுவதும் தாகமுள்ளவர்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். தாகமுள்ளவர்கள் எங்கிருந்தாலும். அப்பா, 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 அப்பா. ஊற்றுங்க, 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 ஊற்றுங்க. துன்மார்க்க கயிறுகள் அறுபடட்டும். எல்லா பிசாசின் சங்கிலிகள் பெருக்கட்டும்.
சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் உருளட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும். விடுதலை. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, 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 விடுதலை. நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. விடுதலை, விடுதலைப்பா, விடுதலை. கைதட்டி சொல்லுங்க, விடுதலை. ஆவியானவர் எங்கே உண்டாங்க விடுதலை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எங்கே உண்டாங்க விடுதலை. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள என்றென்றைக்கும் வாசமாய் இருக்கும்படி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு சொல்லும் போதே சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற தேற்றரவாளர். அப்படின்னா ஜீசஸ் ஒவ்வொரு